ஆராய்ச்சியின்படி புகைப்பழக்கத்தை விட்டு 20 நிமிடத்திற்கு பிறகு உங்களோட ரத்த அழுத்தம் இயல்பு நிலைக்கு திரும்பிடும். சில நாட்கள்லயே உங்களோட உடம்புல இருக்கிற நிக்கோட்டினோட அளவும் குறைஞ்சிடும். 12 மாதங்கள்ல இதய நோயோட ஆபத்தும் பாதியா குறைஞ்சிடும். ஆனா இப்போ புகைப்பிடிப்பதால உங்களுக்கு இதய நோய் எப்ப வேணாலும் வரலாம். பீடி சிகரெட் உங்க உயிரையை எடுக்கக்கூடியது. இன்றைய புகையிலையை விட்டு விடுங்கள். உதவிக்கு 18001123 அழைக்கவும். Smoking causes cancer. Smoking kills. புகைப்பிடிப்பது புற்றுநோயை உண்டாக்கும், உயிரை கொல்லும். Liquor drinking is injurious to health. மது அருந்துதல் உடல் நலத்திற்கு தீங்கு விளைவிக்கும். பாதுகாப்பாக இருப்பீர். மது அருந்திவிட்டு வாகனம் ஓட்டாதீர். Be safe. Don't drink and drive. வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். உலக மக்கள் அனைவரும் அன்போடும் மன அமைதியோடும் ஆரோக்கியத்தோடும் ஒருவருக்கொருவர் சமாதானத்தோடும் வாழ்வதற்கு தத்துவஞானி வேதாத்ரி மகரிஷி அவர்களின் சிந்தனையில் உதித்ததுதான் மனவளக்கலை என்ற எளிய பயிற்சி முறை. இதை முறையாக ஒவ்வொருவரும் கற்றுக்கொண்டு மகிழ்ச்சியோடு வாழ வேண்டும் என்ற உயர்ந்த நோக்கத்தோடு உலக சமுதாய சேவா சங்கத்தால் உருவாக்கப்பட்டதுதான் இந்த ஆனந்த வாழ்க்கை என்ற திரைப்படம். மாமா, மாப்ள வா வா. எப்படி இருக்கீங்க மாமா? எங்க மாவு? தேங்க்யூ மாமா. மாமா பேசிக்கிட்டு இருக்க. மாமா கொஞ்சம் நில்லுங்க. இங்க ஏன் மாமா, வெளிநாட்டுல இருந்து வர்றவங்க கிட்ட இங்க இருக்கிறவங்க ஏதாவது பாட்டில் கட்டில் வாங்கிட்டு வர சொல்லுவாங்க. பாட்டிலா? சென்ட் பாட்டில் சொன்ன மாமா. எவ்வளோ அக்கறையா சென்னை வந்தோன்னே உங்களுக்கு ஃபோன் பண்ணி எப்படி இருக்கீங்க மாமான்னு கேட்டேன். அவசரமா மாவு பாக்கெட் வாங்கிட்டு வர சொன்னீங்களே தவிர உங்க தங்கச்சி எப்படி இருக்காங்க, நாங்க எப்படி இருக்கோம்னு கேட்டீங்களா நீங்க? அட எனக்கு ஏன் பிரச்சனை, அதுல இருந்து அப்படி என்ன பிரச்சனை? எல்லாம் இவனை அத்தை அழுதுட்டு இருக்காங்க. கட்டினதுனால வந்த பென. ஏமாமா நீங்க இன்னும் மாறவே இல்லையா? அதே முன்கோபம். அத்தை ஏதாவது அடிச்சிங்களா? இல்லையே, அதுக்கு வாய்ப்பு இல்லையே. திருப்பி அடிச்சாங்கன்னா தாங்க மாட்டீங்களே. ஒருவேளை ஹார்ஷா ஏதாவது பேசிட்டீங்களா? டேய், நீ கரெக்டா பார்க்கல. அவ சீரியஸா அழுகலடா, சீரியல பார்த்து அழுதுட்டு இருக்கா. சீரியலா? போச்சு, எல்லாம் போச்சு. நாங்க தான் இங்க கத்துக்கிட்டே இருக்கோம்ல, ஏன்டி இப்படி பண்ண? ஐயோ. ஆமா, சீரியல் தான். அங்க என்ன சிரிப்பு சத்தம் கேக்குது? இருங்க வரேன். மாமா மாமா மாமா, பாட்டிக்கு ஏதாவது ஆயிடுச்சா? தனியா உட்காந்து சிரிச்சிட்டு இருக்காங்க. டேய், நீ இதையும் சரியா பார்க்கலன்னு நினைக்கிறேன். பாட்டிக்கு முன்னால ஒரு சின்ன டிவி இருக்கு, அதுல காமெடி சீரியல் ஓடிட்டு இருக்கு. அதை பார்த்து கேன்னு சிரிச்சிட்டு இருக்காங்க. சரி அது போட்டோம். நம்ம சோஃபியா எப்படி இருக்கு? தோ அங்க பாரு. ஏமாமா நம்ம சோஃபியா போலீஸால இருந்தது, இப்போ அந்த வேலையை ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஆகிட்டாங்களா? அவளுக்கு போலீஸ் உத்தியோகம் பார்க்கணும்னு ஆசைதான். ஆனா புருஷங்காரனுக்கு அது சுத்தமா பிடிக்கல. அந்த கோபத்தை வெப் சீரிஸா பார்த்து தீர்த்துட்டு இருக்கா. டிஜிட்டல் அடிக்ட். தாத்தா டேய் ரவுடி பல்ல மாமா சொல்ல குடு, அடிச்சிர வேண்டாம். குடா டேய், குடா டேய், நில்லு மாமா. இந்த வீட்லயே ரொம்ப பொறுப்பான ஆளு உங்க டாடி மட்டும்தான். சின்ன பையன் போனை நோண்டி கெட்டு போயிடக்கூடாதுன்னு எவ்வளவு பொறுப்பா வாங்குறாரு பாத்தீங்களா? எங்க அப்பா காலையில இருந்து பகல் பூரா ஏதாவது ஒரு கிளப்ல உட்கார்ந்து ரம்மி ஆடிட்டு இருப்பாரு. இங்க வீட்டுக்கு வந்தாவது நிறுத்துவாரான்னு பார்த்தா அந்த செல்போன் எடுத்து ஆன்லைன்ல ரம்மி ஆட ஆரம்பிச்சிருவாரு. ஆனா பொடியனுக்கு செல்போன்ல கேம் ஆட ஆசை. அதனால செல்போன் புடிங்கிட்டு அவன் ஓடுறான். ரம்மி ஆடணும்னு இவரை அவனை துரத்திட்டு ஓடிட்டு இருக்காரு. ஓஹோ, பெருசு 3 சீட்டு பார்ட்டியா? அதேதான். ஹாய் வியூவர்ஸ்,
இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா எஸ் தி மோஸ்ட் அவைட்டட் ஹோம் டூர் தான் பார்க்க போறோம். ஏ மாமா, அது நம்ம தாரிகா தானே? அவளேதான். ஹே ஹாய் தாரிகா, ஹவ் ஆர் யூ? கைஸ், இங்க பாத்தீங்கன்னா இவர் தான் என்னோட மலேசியன் மாமா. இவரு கிடக்குறாரு. வாங்க நம்ம ஹோம் டூர் பாப்போம். தாரிகா, என்ஜாய் பண்ணலாம். என்ன மாமா அது? அட அதை ஏன்ப்பா கேட்குறேன்? அவள் படிப்பை தொலைச்சி ரொம்ப காலம் ஆகிப்போச்சு. இந்த இன்ஸ்டால ஏதோ டூர்னு ஒன்று இருக்கே, ஹோம் டூர், அதை வந்து கிரியேட் பண்ணியிருக்கா. அதுக்கு ஏகப்பட்ட லைக்ஸ் வந்துருச்சான், மில்லியன் கணக்கில். அதில் பாதி பேர் ஃபாரினர்ஸான். அதனால ராத்திரி பூரா சதா ஃபோனோடையே சுற்றிக்கிட்டு இருக்கா. இந்த நேரத்தில் போறாளே, எப்போ ரிட்டர்ன் ஆவா? பேட்டரி சார்ஜ் இறங்கினா ஆட்டோமேட்டிக்காக ரிட்டர்ன் ஆயிரும். ஓஹோ. ஏ சார், இவன் யார் மாமா? அது நீ பாப்பா. உங்ககிட்ட வெக்கத்தை விட்டு ஓப்பனாக ஒரு உண்மையை சொல்கிறேன். இந்த வீட்டில் சமையல்னு ஒன்று பண்ணி 6 மாதத்துக்கு மேலாச்சு. வீட்டில் இருக்கிற ஒவ்வொருத்தரும் ராத்திரி 1 மணிக்கோ 2 மணிக்கோ 3 மணிக்கோ அவங்கவுங்களுக்கு சௌரியப்பட்டதை ஃபோன் பண்ணி சொல்லுவாங்க. அதை கொண்டு வந்து டெலிவரி கொடுக்குற பையன் அவன். மலேசியாலேருந்து வந்த உடனே மாவு வாங்கிட்டு வர சொன்னால மாப்பிள்ள, அது எதுக்குன்னு இப்போ புரியுதா? நல்லா புரியுது. உங்களை பார்த்தா எனக்கே பரிதாபமா இருக்கு. எப்படி இருந்த மனுஷன்? ஏ மாமா, இத்தனை பேர் வீட்டில் இருந்தோம் உங்களை தோசை சுட வச்சிட்டாங்களே மாமா. எழுதியிருந்தா யாருனால தான் மாற்ற முடியும்? ஆமா, நிஷாந்த் எங்க? கரெக்டாக இதே நாளில் தான் உங்கள் அத்தைக்காரி அவனை பெத்து போட்டா. பெத்து போட்டாளா? இன்னைக்கு அவன் பர்த்டேவா? ஆமாம். கோயிலுக்கு தான் போயிருக்கானா? என்ன இருட்டில் தனியாக படுத்திருக்காரு? மாமா, என்னாச்சு மாமா? ஏன் இப்படி இருக்கீங்க? ஆமா, அத்தை எங்க? இருந்தா போயிட்டா. மாமா, வாப்பா வா, உட்கார். நீ சாப்பிடு. இந்த தோசையை மாமா கொண்டு போய் கொடுத்துரு. குரு மாமாவை நினைச்சாதான் எனக்கு மனசு ரொம்ப கஷ்டமா இருக்கு மாமா. ஏன்? இருந்தாலும் இந்த சின்ன வயசுல அத்தை மேலே போயிருக்க கூடாது. அத்தை எங்க போயிட்டான்னு? மேலே போயிட்டாங்க. டேய், மேலையெல்லாம் போகல, போயிச்சுட்டு அவங்க அம்மா வீட்டுக்கு போயிருக்கா. ஏன்? ஏண்டா, கல்யாணமாய் எத்தனை வருஷம் ஆச்சு, இது வரைக்கும் ஒரு புழு பூச்சி இல்லை, அதனால சண்டை, அதுதான் போயிட்டான். ஓஹோ, அதான் பிரச்சனையா? சரி, இந்த பொடி பையன் சாப்பாட்டுக்கு என்ன பண்ணுவான்? அவனும் இப்போ தேறிட்டான். ஓ, அவரே தோசை ஊற்றி அவரே சாப்பிட்ற அளவுக்கு பெரிய மனுஷன் ஆயிட்டாரா? இல்லடா, அவனும் ஹோட்டலுக்கு ஃபோன் பண்ணி அவனுக்கு என்ன வேணுமோ, சிக்கனோ மட்டனோ ஏதோ ஒன்று 2 மணிக்கோ 3 மணிக்கோ கொண்டு வர சொல்லி சாப்பிட்டு படுத்துக்குவான். 2 மணி 3 மணிக்கா? இல்லை மாமா, இந்த வீட்டில் யாரோட கேரக்டருமே சரியில்லை. இதெல்லாம் எப்படியாவது மாற்றியே ஆகணும். கஷ்டம். நிலைமை என் கையை மீறி போயிடுச்சு. இல்லை மாமா, கை கெட்டின தூரத்தில் பக்கத்தில் ஆழியார்லே இருக்கு. ஆழியார் இல்லையா? ஆமாம் மாமா, ஆழியார் அறிவு திருக்கோயில் கூட்டு போய் அங்கே மனவளக்கலை பயிற்சி கொடுத்தோன்னா கண்டிப்பாக மனமாற்றம் ஏற்படும்ன்ற நம்பிக்கை எனக்கு இருக்கு. ஏமாற்றம் தான் மிஞ்சோன்னு எனக்கு தோணுது. நோ மாமா, இம்பாசிபிள்ன்ற வார்த்தையில் தான் ஐஎம் பாசிபிள்ன்ற வார்த்தை ஒளிஞ்சிருக்கு. இந்த வீட்டில் இருக்க ஒவ்வொருத்தருடைய கேரக்டரும் எனக்கு நல்லா புரிஞ்சு போச்சு. நான் போய் அவங்களுக்கு தகுந்த மாதிரி ஒரு காரணத்தை சொல்லி எல்லாரையும் ஆழியாருக்கு ரெடி பண்ணுறேன். நீங்கள் ரெடி ஆகுங்க.
வணக்கத்த. வணக்கம் ஐயா வாங்க. முருகானந்த ஐயா, வாழ்க சிஇஓ. பாப்பா. நீங்க வந்ததுல ரொம்ப சந்தோஷம். இந்த இடமே பச்சை பசேல்னு ஒரு நல்ல புத்துணர்ச்சி கொடுக்குற மாதிரி இருக்கு. வாங்க எவ்வளோ அழகா இருக்க பாருங்க. ஐயா உள்ள போலாங்களா? ஐயா ஐயா வாங்க, வாழ்க உட்காருங்க. வளமுடன். அம்மா வாழ்க வாங்கம்மா வளமுடன். உட்காருங்க. ஐயா வாங்க, அம்மா நீங்கள் உட்காருங்க. உட்காருங்க. இவங்க எங்க மாமாங்க. வாழ்க உடனே. வணக்கம்யா. நம்ம மாப்பிள்ளை வேதாத்திரி மகரிஷி ஐயா பற்றி, இந்த ஆழியார் அறிவு திருக்கோயிலை பற்றி தெளிவாக சொல்லியிருந்தாரு. அதனால தேக ஆரோக்கியத்துக்கு அது எவ்வளோ முக்கியமானது, எவ்வளோ அத்தியாவசியம் நாங்கள் புரிஞ்சுக்கிட்டதுனால குடும்பத்தோடு இங்கே வந்திருக்கோம். மனவளக்கலை பயிற்சி எடுத்துக்கிறதுக்காக. இவங்க என் மனைவி, இது வணக்கம்மா. எங்க அப்பா, ஐயா வணக்கம். அந்த பக்கம் இருக்கிறது எங்க அம்மா. வணக்கம்மா. உங்க யோகம் எந்த இடத்துக்கு வரணுமோ வந்து சேர்ந்துருக்கீங்க. வேதாத்திரி மகர்ஷி வாழ்ந்த இடம் இது ஒரு புண்ணிய பூமி. சந்தோஷம். இங்க பல கோடி மக்கள் வந்து நன்மை அடைந்திருக்கிறாங்க. அதை நீங்களும் அனுபவிக்கணும். உங்க குடும்பம் மென்மேலும் சிறந்து விளங்கணும். நன்றி. ஆச்சுங்களா? இந்த மையத்துல என்னென்ன பயிற்சி முறை நடக்குதுங்கிறத சிஓ முருகானந்த அவர்கள் தெளிவா விளக்குவாரு. அதை பார்த்துட்டு வந்து பயிற்சியில கலந்துக்குங்க. கண்டிப்பா இவங்களுக்கு தேவையான அத்தனை ஏற்பாடுகளை பண்ணி கொடுத்துடலாங்கய்யா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். இந்த ஃபார்ம் கொஞ்சம் ஃபில்அப் பண்ணிடுங்க. சரிங்க. நேம் லிஸ்ட்டை பேப்பரில் எழுதுங்க. சரிங்க. நீங்களும் எழுதிருங்க. இந்தாங்கம்மா. வாழ்க வளமுடன். தேங்க் யூ சார். வாழ்க வாழ்க வளமுடன். வளமுடன். வாழ்க வளமுடன். ஐயா வாழ்க வளம். வாழ்க வளமுடன். கொடுங்க. ஃபவுண்டேஷன் கோர்ஸுங்களா? ஆமாங்க. ஐயா நீங்களே ஏறுங்க. ஐயா உங்களுக்கு தேவையான எல்லா ஏற்பாடுகளையும் ஏற்கனவே பண்ணியிருக்கோம். அன்பர்களும் பார்த்துக்குவாங்க. சிவா உங்க கூடவே இருப்பார். வாழ்க வளமுடன். பார்த்துக்கங்க சிவா. இடத்த மட்டும் இவ்வளோ பெருசாக சூப்பராக வச்சிருக்கீங்க. சீக்கிரம் மட்டும் கிடைக்க முடியும். Guys, beautiful location guys. எவ்வளோ அருமையா. ஏன்டா கட்டிக்கிட்டே இருக்கிறா? ஐ மம்மி அங்க பாருங்க, பீகாக் எவ்வளவு அழகா இருக்கு. இந்த இடம் ரொம்ப நல்லா இருக்குங்க. எப்படி இவ்வளோ நாள் இங்க வராம இருந்தோம் நம்ம? அமைதியா இருக்குங்க. இதுதான் மகரிஷி ஐயாவோட மணிமண்டபம். வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன். இப்படி போங்கம்மா. எங்க இந்த போர்டை பாத்தீங்களா? வாழ்க வையகம். நல்ல வார்த்தை இல்ல? வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன். இதெல்லாம் மகரிஷியுடைய இளம் வயது படங்கள். அந்த போட்டோல இருக்கிறவங்க ஓஹோ, பெரிய ஞானிதான். இது எல்லாமே மகரிஷி ஐயா யூஸ் பண்ண பொருட்கள் தான். இது அவரோட பேனா, இது அவரோட டைரி, இது அவருக்கு கொடுத்த ஷீல்டு, சர்டிபிகேட், கோட்லாம் கூட போட்டிருக்காங்களா? ஆமா. இவங்க நம்ம எஸ்கேஎம் மயிலானந்தம் ஐயா. ஓ, இவர்தான் எஸ்கே மயிலானந்தம் ஐயாவா? இந்த போட்டோ சுவாமிஜி ஐநா சபைக்கு போனப்ப எடுத்தது. நீங்க போங்க. இது அருட்பிரகாச வள்ளலாருக்கு அருட்தந்தை திறந்த சிலை ஃப்ரண்ட்ல இருக்கு. ஓ, வள்ளலார் சிலையும் இங்க இருக்கா? அருட்பேராற்றல் உடலிலே உயிரிலே அலை அலையாக பாய்வதை உணர்கிறோம். அருட்பேராற்றல் உடலிலே உயிரிலே அலை அலையாக பாய்வதை உணர்கிறோம்.
அன்னைக்கு வணக்கம், தந்தைக்கு வணக்கம், ஆசானுக்கு வணக்கம். தவம். இப்பொழுது துரியாதீத தவம் இயற்றப் போகிறோம். முதல்ல ஆக்கினியில தவம் தொடங்குங்கள். உருவ மையத்தில் மனம் வைத்து தியானம் தொடங்குங்கள். சூரிய தவம். உச்சியிலே நினைவை செலுத்தி தவம் இயற்றுங்கள். இதுவே பிரம்மரந்திர யோகம். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். போங்கய்யா, லிப்ட்ல போங்கய்யா. ஐயா வாங்க. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். இதுதான் மகரிஷி ஐயா வாழ்ந்த இடங்களா? கோயில் மாதிரி இருக்குங்க. கடந்த 40-50 ஆண்டு காலமாக அருட்தந்தை மகரிஷி அவர்கள் இங்கே தான் வாழ்ந்தாங்க. இங்கிருந்து தான் வர்றவங்களுக்கெல்லாம் ஆசி வழங்குவார். இது வந்து மார்ச் 28, 2006 மகரிஷி முக்தி அடைஞ்ச நாள். இது முக்தி அடைஞ்ச டைம். அன்பர்கள் எல்லாரும் இங்கே நிற்பாங்க. கீழே வராத நாட்களில் இங்கேருந்து மகரிஷி பிளஸ் பண்ணுவாங்க எல்லாருக்கும். சூப்பர் வியூவாக இருக்கே. வாழ்க வளமுடன். ஸ்பிரிச்சுவல் ட்ரைனிங் சென்டர். ஆசான் அருள் தந்தை வேதாத்ரி மகரிஷி அவர்கள் நமக்கு வழங்கிய பயிற்சிகளில் எளிய முறை உடற்பயிற்சி. மகிழ்ச்சியா வாழணும்னா எது ரொம்ப அவசியங்க? இந்த உடம்பு உயிர் வளத்தோடும் உடல் நலத்தோடும் இருக்க வேண்டும். இன்னைக்கு நமக்கு கொஞ்ச தூரம் கடைக்கு போகணும்னா கூட 2 வீலரை யூஸ் பண்றோம். மிக்சி, கிரைண்டர், ஒரு பட்டனை தட்டினா வாஷிங் மிஷின் ஓடுது, இன்னொரு பட்டனை தட்டினா பாத்திரம் கழுவுது. இப்ப எல்லாமே எந்திரமயமாயிடுச்சு. இப்படி உடல் உழைப்பு இல்லாம உறுப்புகளை இயக்காம வச்சிருந்தோம் அப்படின்னா கழிவுகள் எல்லாம் தேங்கி வெளியேற முடியாம தவிக்கும். ஆசான் வேதாத்ரி மகரிஷி அவர்கள் நிறைய ஆராய்ச்சி பண்ணியிருக்காங்க. சித்த மருத்துவம், யுனானி, ஹோமியோபதி, இந்திய யோகாசனங்கள் அனைத்தையுமே கற்று தேர்ந்தெடுக்கிறாங்க. 8 வயசுல இருந்து 90 வயசு வரைக்கும் இந்த பயிற்சியை நாம எல்லோருமே செய்ய முடியும். இந்த பயிற்சி செய்யறதுனால பாத்தீங்கன்னா நாள் முழுவதுமே சுறுசுறுப்பாக இருக்க முடியும். போட வேண்டியதான். ஐயா வாழ்க வளமுடன் ஐயா. உங்களுக்கு வேணுமா? இந்தாங்க ஐயா, இது தப்புங்க ஐயா. இங்கே எங்கேயுமே சிகரெட் பிடிக்கூடாதீங்க. அடிக்கல, சாரி. ஐயா ஒரு தம் அடி கூட மாட்டாங்களே. இங்கே வந்தால் கெட்ட பழக்கத்தெல்லாம் விட்டுருவோம் போலையே. மனமது செம்மையானால் மந்திரம் செவிக்க வேண்டாம் என்று சொல்வார்கள். மனதுக்கண் மாசிலனாதல் அனைத்தரன் ஆகல நீர் பெற என்று வள்ளுவர் சொல்லியிருக்கிறார். அந்த மனதை தூய்மை செய்வதற்காக, அமைதிப்படுத்துவதற்காக செய்யக்கூடிய நிலையைத்தான் தியானம் என்று சொல்கின்றோம். தவம் செய்வதால் நம்முடைய மனம் அமைதியடையும்.
எப்படி ஒரு கடலில் அலைகள் தோன்றுகிறதோ அதுபோன்று நம்முடைய மனம் எப்பொழுதும் அலைபாய்ந்து கொண்டிருக்கும். அலைகள் அடங்கினால் கடலாகிவிடும். அதுபோன்று மனம் அடங்கினால் அது தெய்வ நிலையை அடையக்கூடிய பக்குவம் பெற்றுவிடும். அந்த அமைதியை நோக்கிய பயணத்திற்கு தான் இந்த தியானமெல்லாம் நமக்கு உதவி செய்கிறது. ஹாய் கைஸ் நான் பேசுறது ஏதாச்சும் கேக்குதா? கேக்கலையா? கைஸ் ஒன்றும் இல்லை, அப்பா டூர்னு சொல்ல எங்கேயோ கூட்டிட்டு வந்திருக்காரு. இங்க சுத்தமா சிக்னல் இல்லை கைஸ். கைஸ் டோன்ட் வரி, ஜஸ்ட் 4 days தான். I'll be right back. ஓகே? அநேகமா இங்க நிறைய கான்டென்ட் கிடைக்கும்னு நினைக்கிறேன். நான் நிறைய வீடியோஸ் எடுத்து அப்லோட் பண்றேன். கைஸ் are you there? ஓகே கைஸ் பை, லவ் யூ ஆல். யாரும் கவலைப்படாதீங்க, நான் சீக்கிரமா வரேன். ஓகே? சிக்னல் போச்சு. அம்மா வந்து மாட்டிக்கிட்டு. இப்போ சொல்லணும். நம் மனதுக்குள் நினைக்கக்கூடிய எண்ணத்தை ஏன் கவனிக்கணும்? எண்ணம் ஆராய்தல். நான் நினைக்கிற எண்ணம் யாருக்குமே தெரியாது, ஆனால் ஏன் எண்ணத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும்? இதுக்கு மகரிஷி சொல்லக்கூடிய ஒரு அழகான பாடல் வரிகள் என்ன அப்படின்னா, அவரவர் வாழ்க்கையின் சிற்பி அவரவருடைய எண்ணங்களே. இப்ப என் மனம் என்ற நிலத்தில் நான் எண்ணம் என்ற ஒரு விதையை பதிவு செய்தால்தான் சொல்லாகவும் செயலாகவும் அது மாறும். பிரபஞ்ச ரகசியம் என்ன அப்படின்னா, என் காந்தத்தில் என் ஆறாவில் நான் எந்த எண்ணத்தை பலமுறை பதிவு செய்கிறேனோ, அது என் தொழில் சார்ந்ததா இருக்கலாம், குடும்பம் சார்ந்ததா இருக்கலாம், சமுதாயம் சார்ந்ததா இருக்கலாம், அதுதான் என் வாழ்க்கை, அதுதான் என் வாழ்க்கையில் மாற்றத்தை உருவாக்கும். அப்ப என்னுடைய பல மணி நேர எண்ணங்கள் நல்லதாக இருந்தால் வாழ்க்கை சிறப்பாக இருக்கும். திருவள்ளுவர், திருமூலர், தாயுமானவர், வள்ளலார் ஆகியோரின் கருத்துக்களால் கவரப்பட்டாலும் வள்ளலார் அவர்களை மானசீக குருவாக ஏற்றுக்கொண்டவர் தான் நமது வேதாத்திரி மகரிஷி அவர். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். சித்தர்கள் அருளிய காயகல்பம். நம்ம எல்லாருக்குமே நீண்ட காலம் இளமையோடு இருக்கணும், ஆரோக்கியமாக இருக்கணும், முதுமையை தள்ளி போடணும். இதற்காக மகரிஷி அவர்கள் 40 ஆண்டு காலம் ஆராய்ச்சி செய்து காயகல்ப பயிற்சி தந்திருக்கிறார்கள். இதை செய்வதன் மூலமாக இளைஞர்களுக்கு, பெரியவர்களுக்கு, தம்பதியர்களுக்கு, மாணவர்களுக்கு பல்வேறு நன்மைகள் ஏற்படும். ஒரு சின்ன குறை உங்க மனசுல இருக்கிறதா நாங்க கேள்விப்பட்டோம். அதை நினைச்சு நீங்க ரொம்ப கவலைப்பட வேண்டாமா. குழந்தை இல்லாம இங்க வந்த எவ்வளவோ பேர் இன்னைக்கு வந்து அற்புதமான அவங்க மழலை செல்வத்தோட மகிழ்ச்சியா இருக்காங்க. குறிப்பா காயகல்ப பயிற்சியினால கருவுற்று, அதுவும் பாண்ட் ஜீனியஸ்னு சொல்லப்படுற ஒரு கருவில் திருவுடைய குழந்தை கிடைச்சிருக்கு. நீங்களும் சந்தோஷமா அது போல ஒரு நல்ல குழந்தையோட இங்க வருவீங்க. வாழ்க வளமுடன். மண் மீது பெண் துணையால் பொன் கொண்டே வாழ்கின்றோம், மாற்றுவதேன் மூவாசை மதி கொண்டே பயன் பெறுவோம். ஆசை சீரமைத்தல். நம்ம எல்லாருக்குமே நிறைய ஆசைகள் இருக்கும் இல்லைங்களா? ஆசை இல்லாம நம்மால வாழவே முடியாது. அந்த ஆசைக்கு நல்ல ஒரு டெஃபினிஷன் நம்ம மகரிஷி கொடுக்கிறாரு. வாழ்க்கைக்கு தேவையான அடிப்படை பொருட்களை அடைய வேண்டும் என்ற எண்ணம் தான் ஆசை அப்படின்னு சொல்றாரு. எந்த ஆசையையும் நம்ம விட்டுட்டு ஓடவே வேண்டாம். ஆனா ஆசையை நம்ம சீரமைக்கணும். மார்னிங். குட் மார்னிங் சார். எந்த ஸ்கூலு? நாச்சியா த வேர்ல்ட் ஸ்கூல், ஜமீனத்துக்குள்ளி, பொள்ளாச்சி. ஃபுல் அட்ரஸும் கரெக்டாக சொல்லிட்டாங்க. என்ன விசிட்டிங் வந்தீங்களா? நோ சார், நாங்க 10th போர்டு எக்ஸாம்ல குட் மார்க்ஸ் ஸ்கோர் பண்றதுக்கு நிறைய வாட்டி சம்மர் அடல்சன்ட் கேம்புக்கு இங்க வந்திருக்கோம். நினைச்ச மாதிரியே நல்ல மார்க் ஸ்கோர் பண்ணோம். ஓ ஐ சி. இப்ப 12th போர்டு எக்ஸாம் திருப்பி வரதுனால நாங்க ரிஃப்ரெஷ்மென்ட் கோர்ஸுக்காக வந்திருக்கோம். அடடா. ஓகே, ஆல் தி பெஸ்ட். Anger is said to be one letter short of danger. சினம் தவிர்த்தல். சினம் ஒரு நபருக்கு ஏற்படும் பொழுது அது அவருடைய உடலையும் பாதிக்கிறது, மனதையும் பாதிக்கிறது. நம்முடைய இதயம் படபடக்கிறது, பிளட் பிரஷர் ஷூட்ஸ் அப், நாக்கு குழறுகிறது, கைகள் நடுங்குகிறது, நரம்பு மண்டலம் பாதிக்கப்படுகிறது, இன்னும் ஜீரண உறுப்புகள் எல்லாம் கூட பாதிக்கப்படுகிறது என்று விஞ்ஞானம் நிரூபித்திருக்கிறது. உங்களுடைய மனதின் மகிழ்ச்சி தொலைகிறது. நீங்க சிடுமூஞ்சியா மாறுறீங்க அடிக்கடி கோவப்படுறப்போ. அப்போ உங்க சொந்தக்காரங்க, குடும்பத்துல இருக்கக்கூடிய வாழ்க்கை துணைவரோ குழந்தைகளோ உங்ககிட்ட வர்றதுக்கே பயப்படுவாங்க. அதன் விளைவாக ஒவ்வொருவரும் உங்களை மனதளவில் வெறுக்கத் தொடங்குவார்கள்.
இவ்வளவு மோசமான சினம் நமக்கு தேவைதானா என்று சிந்தித்தால் வேண்டவே வேண்டாம் என்ற முடிவுக்கு வருவோம். சினத்தை தவிர்ப்பது முக்கியம், அடக்கிறாதீங்க. சினத்தை தவிர்த்து வாழ்வில் அமைதியும் மகிழ்ச்சியும் மன நிறைவும் பெறுவோம். என்ன இப்போதான் புதுசாக எல்லாரும் பயிற்சிக்கு வந்திருக்கீங்களா? இல்லைங்க சார், நாங்கள் ஏற்கனவே ஒருக்கா வந்திருக்கோம். ஏற்கனவே 10th வந்திருக்கோம், அடலசன் கேம்ப் அட்டன் பண்ணியிருக்கோம். 10th சூப்பராக ஸ்கோர் பண்ணோம். இப்போ நாங்கள் 12th எழுத போகிறோம், அதனால் அடலசன் கேம்ப் அட்டன் பண்ண வந்திருக்கோம். சூப்பர் சூப்பர், வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். சிவா, இவங்க பள்ளியைப் போலவே தமிழ்நாடு முழுவதும் இருந்து பல்வேறு பள்ளிகளில் வருஷம் பல ஆயிரம் பேர் வந்து இங்கே நடக்கிற அடல்சன் கேம்பில் ஜாயின் பண்ணி ரொம்ப பயனுள்ள வகையில் பயிற்சி எடுத்துகிட்டு போகிறாங்க. இந்த அமைப்பை நாங்கள் விசன் என்று சொல்கிறோம். நம்முடைய மகரிஷி இருந்த காலத்திலேயே உருவாக்கப்பட்டது. பள்ளி கல்லூரி மாணவர்களுக்காக, பொதுமக்களுக்காக, கல்வி திட்டமாக செல்ல வேண்டும் என்பதற்காக உருவாக்கப்பட்ட அமைப்பு. கவலை ஒழித்தல். கவலையை நம்ம ஒழிக்கலைன்னா கவலை நம்மளை ஒழிச்சிடும். அப்போ சினம் என்பது நமக்கும் மற்றவங்களுக்கும் மட்டும் சம்பந்தப்பட்டது. ஆசை என்பது நமக்கும் மற்ற பொருளுக்கும் மற்ற நபருக்கும் சம்பந்தப்பட்டது. ஆனால் கவலை என்பது முழுக்க முழுக்க நம் மனம் சார்ந்தது. இது உங்களுக்காக. அப்படியா? தேங்க்யூ. மாமா, மாவு. சாரி. என்னாச்சு? இட்லி, தோசை, பொங்கல், பூரி, உப்புமான்னு எல்லாம் சாப்பிட்டு மதம் இருக்கேன். 6 மாசத்துல நீங்களே எல்லாத்தையும் சமைக்க கத்துக்கிட்டீங்களா? இல்ல வீட்டில் இருக்கிற ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ஐட்டம் செஞ்சு கொடுத்தாங்க. திருப்தியா சாப்பிட்டேன். நோ மோர் மாவு. புரியலையே. உள்ளவா புரியும். மாமா, அத்தை எப்ப கிட்டார் வாசிக்க கத்துக்கிட்டாங்க? நான் தான் கத்து கொடுத்தேன். டேய், அது கிட்டார் இல்ல, வீணை. சாரி மாமா, எப்ப வீணை வாசிக்க கத்துக்கிட்டாங்க? அது ஏன் கேட்குறேன்? நான் பொண்ணு பார்க்க போன அன்னைக்கே வாசி போறத எனக்கு வரவேற்பே கொடுத்தாங்க. ஆஹா, வாழ்க்கை பூரா இன்ப வெள்ளத்துல மிதக்க போறேன்னு நினைச்சு சரின்னு சொல்லி கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். அப்புறம் சாந்தி முகூர்த்தம் அன்னைக்கு மங்களகரமா முதல் ராத்திரி ஸ்டார்ட் ஆகட்டும்னு சொல்லி கையில வீணையை கொடுத்து வாசிமா அப்படின்னு சொன்னேன். அந்த வீணையை தூக்கி மூலையில வச்சவதான். அதுக்கப்புறம் ஆழியார் போற வரைக்கும் எடுக்கவே இல்லை. ஆழியார் போய் பயிற்சி முடிஞ்சு வந்தமல்ல, அதுக்கப்புறம் வந்து வீணை எடுத்தவதான் இன்னும் கீழே வைக்கவே இல்லை. எப்பாவது ஒரு தடவை டயர்டா இருக்கு, கொஞ்ச நேரம் மடியில கண்ணசர்றான்னு சொல்லி வாமான்னு கூப்பிட்டா சாரி, ஐ எம் இன் மியூசிக் மூட், டோன்ட் டிஸ்டர்ப்னு மூஞ்சில் அடிச்ச மாதிரி சொல்லிடுறாப்பா. ஆச்சரியமா இருக்கு மாமா. இதை விட வேற ஒரு ஆச்சரியம் இருக்கு, வா போய் பாப்போம். என்னம்மா நீ கொஞ்சம் சுறுசுறுப்பா வைமா. வச்சுக்கிட்டு தான் இருக்கோம். என்னம்மா வேகம் பத்தல, இன்னும் நிறைய வடகம் போடணும். நீரடி சிரிச்சிட்டு இருக்க, சீக்கிரம் வேலையை பாரு. வேலை தானே பாக்குறோம், சிரிச்சிட்டா இருக்கிறோம். எங்கடி ஆட்டின அரிசி மாவெல்லாம் காணும், அதுங்களும் முடிஞ்சு போச்சா? ஏமாமா, இந்த டிவியில மொக்க காமெடி பார்த்து கெக்க பக்கன்னு சிரிக்குமே, அந்த பாட்டியா இது? அதே பாட்டி தான். முன்னாலே எல்லாம் டிவி பார்த்துட்டு இருக்கும்போது ஒரு சின்ன வீட்டு வேலை சொன்னா கூட கீழிருந்து மேல வரைக்கும் அப்படி ஒரு வழின்னு சொல்லி எஸ்கேப் ஆயிடுவாங்க. ஆனா இப்ப பயிற்சி முடிஞ்சு வந்ததுக்கு அப்புறம்
எல்லா வேலையும் அவங்களே இழுத்து போட்டு செஞ்சுட்டு இருக்காங்க. இங்க செய்யறது மட்டும் இல்லாம அடுத்தடுத்து வீடுகளுக்கு போய் வீதி பூரா வேலை பார்த்துட்டு இருக்காங்க. பரவாயில்ல மாமா, மகரிஷி வயசான லேடிஸுங்களுக்கு கூட மனசுல எவ்வளவு பெரிய மாற்றத்தை உண்டு பண்ணியிருக்காரு பாருங்க. கரெக்ட். இன்னும் நிறைய பேருக்கு மாற்றத்தை கொடுத்துருக்காரு. வா போய் பார்ப்போம். சரி மாமா. சோஃபியா வெயிட். என்னாச்சு? இரு நான் போட்டு வரேன். காலையில காஃபி போட்டு கொடுத்தீங்க, சரி. ட்ரெஸ்ஸும் அயன் பண்ணி கொடுத்தீங்க, ஓகே. இத கூட போடவில்லைன்னா எப்படி? இதுவும் என் ஒர்க்கு தான். நேற்று நைட் ஆஃபீஸ்ல இருந்து லேட்டா வந்தேன், அதனால காலையில காஃபி போட்டு கொடுத்தேன். இப்போ நீ குளிச்சிட்டு இருக்கும்போது இதனால உன் டைம் வேஸ்ட் ஆகிடக்கூடாதுன்ட்டு நான் அயன் பண்ணி வச்சேன். சரி இதெல்லாம் விடு. இப்படி குனிஞ்சு நிமிந்து எல்லாம் பண்ணிட்டு இருந்தா நான் அயன் பண்ணி கொடுத்த யூனிஃபார்ம் கசங்கிறதா? ஆஃபீஸ் போகும்போது ஃப்ரெஷ்ஷா போனோம். மேடம், ஸ்டேஷன்ல இருந்து கார் வந்திருக்கு. எனக்கு ஆஃபீஸ் 10 மணிக்கு தான். நான் மேடத்தை டிராப் பண்ணிட்டு போய்க்கிறேன். நிஷாந்த், நீ உன் ஒர்க்க பாரு, நான் டியூட்டி கிளம்பிக்கிறேன். உன்னை கவனிக்கத்தான் என் டியூட்டியே. ஏமாமா, ஒரு காலத்துல பொண்டாட்டி வேலைக்கு போனா எங்க மத்த ஆம்பளைங்களோட கண்ணு பட்டுடுமோன்னு முட்டுக்கட்டை போட்டு வீட்லயே உட்கார வச்ச நிஷாந்த் தானே அவன். அவனே தான். இப்போ பார்க்குறவங்க எல்லாரும் கண்ணும் படுற அளவுக்கு பொண்டாட்டி மேல எவ்வளவு அக்கறை எடுத்து அம்சமா அவளை அழகுபடுத்துறான் பாரு. எல்லாம் மனவளக்கலையோட மகிமை தான் மாமா. கரெக்ட். ஹாய் வியூவர்ஸ், இன்னைக்கு நம்ம மகரிஷி ஐயாவோட இருநொழுக்க பண்பாட்டு பத்தி பாப்போமா? பட் அத நான் சொல்ல போறது கிடையாது, நம்மளோட குட்டீஸ் தான் சொல்ல போறாங்க. வாங்க பாப்போம். இரண்டொழுக்க பண்பாடு நான் எனது வாழ்நாளில் யாருடைய உடலுக்கும் மனதுக்கும் துன்பம் தரமாட்டேன். துன்பப்படுவர்களுக்கு என்னால் முடிந்த உதவிகளை செய்வேன். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். இப்ப ஐயாவோட சங்கல்பத்தை பாப்போம். எங்க சங்கல்பத்தை சொல்லுங்க பாப்போம். இன்ஸ்டால லைக்ஸையும் கமெண்ட்ஸையும் கவுண்ட் பண்ணிட்டு இருந்த பொண்ணோட லைஃப் ஸ்டைல் எப்படி மாறி இருக்கு பாத்தீங்களா மாமா? உண்மைதான்ப்பா. மகரிஷி ஐயா வந்து பெரியவங்க மனசுல மட்டும் மாற்றத்தை கொண்டு வரல, இந்த மாதிரி டீனேஜர்ஸ் மனசுல கூட மிகப்பெரிய மாற்றத்தை கொண்டு வந்திருக்காரு. இதை விட வேற என்ன சந்தோஷம் இருக்க முடியுமாமா? இன்னொரு உச்சகட்ட சந்தோஷம் மேல இருக்கு. வா அங்க போய் பார்ப்போம். உச்சகட்ட சந்தோஷமா? இங்க இருக்கவங்களுக்கு மட்டும்தான் பயிற்சி கொடுக்குறாருன்னு நினைக்க வேண்டாம். ஒரு நாளைக்கு 3 ஷிஃப்ட் ஊர் ஊரா ஆளுங்களை தேடி போய் அவங்க எல்லாரையும் கூப்பிட்டு வந்து இப்படி பயிற்சி கொடுக்குறாருன்னா பாரு. மது மாது சூது இந்த 3த்துல ஒருத்தன் இறங்கிட்டானா அவனால மீளவே முடியாதுன்னு சொல்லுவாங்க. ஆனா அவங்க அப்பா இந்த சூதாட்டத்துல இருந்து மீண்டு தனியா ஒரு தவமையம் ஆரம்பிச்சிருக்காருன்னா உண்மையிலேயே ஆச்சரியப்பட வேண்டியதா மாமா. அதான்ப்பா, நம்ம ஒவ்வொருத்தரும் மனவளக்கலை பயிற்சியை முறையா கத்துக்கிட்டோன்னு வச்சுக்கோ. அப்போ நம்ம மனசு சுத்தமாயிரும். அதுக்கப்புறம் நம்மளை சுத்தி இருக்க எல்லாமே பரிசுத்தமாயிரும். அப்புறம் வாழ்க்கையில யாருக்கும் எந்த கவலையுமே இருக்காது. ஜூஸ் குடிமா. மாமா, இப்பதான் ஆப்பிள் ஆரஞ்சு மாதுளன்னு சாப்பிட சொன்னீங்க, அதுக்குள்ள அதையே திரும்ப ஜூஸா போட்டு கொடுத்தா எப்படி மாமா சாப்பிடுறது? போங்க மாமா. உன் வயிற்றுல வளர நம்ம குழந்தை நல்லா ஆரோக்கியமாக பிறக்க வேண்டாமா? அதுக்காக தாம்மா சொல்கிறேன். குடிமா செல்லம், குடிமா ப்ளீஸ், குடிமா. சரி கொடுங்க, குடிக்கிறேன். நீ சந்தோஷமா இருக்கணும், அதுதாம்மா எனக்கு வேணும். நீ என்ன வேணாலும் கேளு, மாமா உனக்கு செய்கிறேன். ஓகேவா? ப்ளீஸ் குடிமா. என் தம்பி ரொம்ப நாளா குழந்தை இல்லையேன்னு வேதனைப்பட்டுக்கிட்டு இருந்தான். இப்ப ஆலியார் போய் காயக்கல்ப பயிற்சி எடுத்து வந்ததுக்கு அப்புறம் தான் இவ உண்டாயிருக்கா. இப்ப அவங்க 2 பேரும் அவ்வளவு ஒத்துமையா இருக்காங்க. இதை பார்க்கும் போது என் மனசுக்கு அவ்வளவு நிம்மதியா இருக்கு. இந்த சந்தோஷத்துக்கு எல்லாம் காரணம் நீதான் சிவா. எல்லாத்துக்கும் மகரிஷியோட ஆசீர்வாதமும் மனவளக்கலையோட பயிற்சியும் தான் காரணமாமா. நம்ம ஆழியார் அறிவு திருக்கோயில் போயிட்டு வந்ததுக்கப்புறம் நம்ம குடும்பத்தில் இருக்கவங்களோட மனமாற்றத்தை பார்க்கும்போது எனக்கு என்ன சொல்றதுனே தெரியல. நான் இப்ப நேரம் ஆழியார் தான் போயிட்டு இருக்கேன். போயிட்டு இருக்கியா? நம்ம எல்லாருமா சேர்ந்து ஆழியாருக்கு போறோம். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன்.
எல்லாம் வல்ல இறையருளையும் குருவருளையும் வேண்டுகிறோம். தத்துவஞானி வேதாத்ரி மகர்ஷி அவர்கள் அருளிய மனவளக்கலை யோகா சாதாரணமாக அனைவரும் கற்றுக்கொள்ளுகின்ற வகையிலே வடிவமைத்து கொடுத்திருக்கிறார்கள். இப்பயிற்சி அனைத்தையும் உள்ளடக்கியது. இறை தத்துவம், இறை நீதி, பண்பாடு எல்லாத்தையும் உள்ளடக்கியது இந்த பயிற்சி. தியானமும் தற்சோதனை போன்ற பயிற்சிகளும் இதில் வருகின்றன. நம்முடைய பயிற்சிகளை முழுமையாக கற்று குடும்பமே இதில் திருப்தி அடைந்து இப்பொழுது அவர்கள் தங்களுடைய அனுபவ உரைகளை பகிர்ந்து கொள்ள வந்திருக்கிறார்கள். அவர்களை நாம் மனமாற வாழ்த்தி அவர்களுக்கு ஒரு நினைவு பரிசை நான் கொடுக்க இருக்கிறேன். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். என் பேர் அலமேலு. எனக்கு 2 பசங்க. அவங்களுக்கு மேரேஜ் பண்ணி வச்ச பிறகு நம்ம கடமை முடிஞ்சிருச்சுன்னு நான் மனசாலையும் உடம்பாலையும் ஃப்ரீ ஆயிட்டேன். ஆனாலும் என் மனசுல ஒரு வெறுமை இருந்துக்கிட்டே இருந்துச்சு. இங்க வந்து மனவளக்கலை பயிற்சியை கத்துக்கிட்ட பிறகுதான் தெரிஞ்சது நான் இவ்வளோ நாளா வாழ்ந்து முடிச்சவன் நினைச்சேன். நான் இதுவரைக்கும் வாழவே இல்லைன்னு இப்பதான் தெளிவா தெரிஞ்சுக்கிட்டேன். என் மனசுலயும் ஒரு பரிபூர்ண திருப்தி இப்பதான் உண்டாயிருக்கு. இப்படி ஒரு சிறந்த வாழ்க்கைய வாழ்றதுக்கு வழிகாட்டுற மனவளக்கலை பயிற்சி இருக்கிறது இவ்வளோ நாள் எனக்கு தெரியாம போச்சேன்னு நான் ரொம்ப வருத்தப்படுறேன். நீங்க எல்லாம் வாழ வேண்டியவங்க. இந்த மனவளக்கலை பயிற்சியை நீங்க எல்லாம் கண்டிப்பா கத்துக்கங்க. வாழ்க வளமுடன். என் பேர் வீராசாமி. நான் உங்க முன்னாடி ஒரு குற்றவாளியா தான் நிக்கிறேன். ஏன்னா என் மனைவி பேசும்போது நான் இது வரைக்கும் வாழவே இல்லைன்னு சொன்னேன். அந்த ஒரு வார்த்தை எனக்குள்ள இருந்த ஆணங்கிற ஆம்பாவத்தை சுக்கு நூறா உடைச்சிடுச்சு. நம்ம சேர்த்து வைக்கிற காசு, பணம், சொத்து இது மட்டுமே நம்ம குடும்பத்தில் இருக்கிறவங்கள சந்தோஷமா வச்சிருக்கன்னு நினைக்கிறது எவ்வளோ பெரிய முட்டாள்தனான்னு இப்பதான் புரிஞ்சுக்கிட்டேன். இந்த நேரத்தில் நம்ம மகரிஷி ஐயா சொன்னது இப்போ ஞாபகத்துக்கு வருது. ஒவ்வொரு கணவனும் தன் மனைவியை மதிக்கணும், வாழ்த்தணும். அதே மாதிரி ஒவ்வொரு மனைவியும் தன் கணவனை மதிக்கணும், வாழ்த்தணும். அப்பதான் அது ஒரு நல்ல மகிழ்ச்சியான குடும்பமா இருக்கும். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். என் பெயர் ஆதிக். நான் இந்த இடத்த ரொம்ப என்ஜாய் பண்றேன். ஏன்னா இங்க பொல்யூஷன் இல்லை, நாய்ஸ் இல்லை, குவையட்டா இருக்கு. பீகாக்கெல்லாம் பார்த்தேன். மொத்தத்தில் இந்த அட்மாஸ்பியர் ரொம்ப லவ்லியா இருக்கு. எங்க அம்மா அப்பா எப்பயுமே என்ன திட்டிக்கிட்டே இருப்பாங்க. அது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும். ஆனா இங்க வந்ததுக்கப்புறம் எல்லாரும் வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடனே அன்பா பாசமா சொல்றாங்க. அதை கேட்க எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இந்த இடத்துக்குள்ள வர்றதுக்கு முன்னாடியே நான் அதிகமா செல்போன் பார்த்தனால ஐசைட்ல ப்ராப்ளம் வந்துருச்சு. அதனால நான் கண்ணாடி போட்டிருந்தேன். அப்போ ஸ்கூல்ல எல்லாரும் என்னை சோடா புட்டின்னு கிண்டல் பண்ணுவாங்க. அதனால நான் ரொம்ப ஃபீல் பண்ணேன். இங்க வந்தக்கப்புறம் எனக்கு கண் பயிற்சி சொல்லி கொடுத்தாங்க. அதை நான் டெய்லி பிராக்டிஸ் பண்ணனால இப்ப நான் கண்ணாடி போடுறதில்ல. அதனால என்னைய யாரும் ஸ்கூல்ல சோடா புட்டின்னு கூப்பிடுறதில்ல. இனிமே எவ்ரி சம்மர் ஒகேஷனுக்கு நான் இங்கே தான் வருவேன். இதுதான் என்னோட ஃபேவரட் பிளேஸ். ஐ லவ் யூ மகர்ஷி தாத்தா. இந்த அறிவு திருக்கோயிலுங்கிறது ஏதோ வயசானவங்களுக்கும்
இல்ல வாழ்ந்து முடிச்சவங்களுக்கு அப்படின்னு நம்ம நினைச்சிட்டு இருக்கோம். நானும் அப்படிதான் நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா இது நம்மள மாதிரியான யங் ஜெனரேஷன் வந்து கத்துக்கக்கூடிய எல்லா விஷயங்களும் இருக்கக்கூடிய முக்கியமான இடம் இது. இங்க தி அடலசன்ட் சம்மர் கேம்ப் அப்படின்னு நம்மள மாதிரியான ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நடத்துறாங்க. அதுல மனவளக்கலை பயிற்சி தி ஃபவுண்டேஷன் கோர்ஸ் அப்படின்ற ஒரு அற்புதமான கோர்ஸ் இருக்கு. அந்த பயிற்சியெல்லாம் கத்துக்கிட்டதுக்கு பிறகு நம்மளே நம்ம யாருன்னு தெரிஞ்சுக்கிறோம். அது மட்டும் இல்லாம நம்மளோட மெமரி பவரும் இன்க்ரீஸ் ஆகுது. மன ஒருமைப்பாடு, அதாவது நம்மளோட கான்சென்ட்ரேஷனும் இன்க்ரீஸ் ஆகும். நமக்கு வரக்கூடிய அன்வான்ட் திங்கிங்ஸ் எல்லாமே அடியோட ஒழிஞ்சிடும். நம்ம வாழ்க்கையில ஒரு நல்ல மாற்றம் வரணும்னா நம்ம வர வேண்டிய ஒரே இடம் இந்த ஆழியார்ல உள்ள அறிவு திருக்கோயில் மட்டும்தான். ஒரு மனைவி தன்னோட ஆசாபாசத்தை எல்லாம் கட்டுப்படுத்திக்கிட்டு கணவன் விருப்பப்படி தான் நடக்கணும்னு நினைக்கிறது எவ்வளோ கொடூரமான எண்ணம். நான் அப்படி தான் இருந்துட்டேன். அவ்வளோ பெரிய தப்பு பண்ணிட்டேன் அவளுக்கு. இங்கே வந்து மனவளக்கலை பயிற்சி எடுத்ததுக்கப்புறம் தான் என்னோட தப்பை நான் உணர்ந்தேன். குடும்ப உறவுகளோட மேன்மைக்கு அட்ஜஸ்ட்மெண்ட், டாலரன்ஸ், சாக்ரிஃபைஸ் இது 3 தான் முக்கியம்னு மகரிஷி ஐயா சொன்னது அவரோட புத்தகத்தில் நான் படித்தேன். அதை நானும் சோஃபியா உணர்ந்ததுக்கப்புறம் எங்களுக்குள்ள புரிதல் அதிகமாச்சு. ஒருத்தரோட உணர்வை ஒருத்தர் மதிக்க ஆரம்பிச்சிட்டோம். இப்போ ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். என் ஹஸ்பண்டை பழிவாங்கிறதா நினச்சிட்டு என் பையனை நான் ரொம்ப அவாய்ட் பண்ணிட்டேன். அவன் எப்பெல்லாம் என்கிட்ட பாசமாக வந்தானோ அப்பெல்லாம் அவன் கையில் மொபைல் ஃபோனை கொடுத்து அதுக்கு அவனை அடிமையாக்கிட்டேன். இந்த சின்ன வயசில் அவன் மொபைல் ஃபோனை பார்த்து பார்த்து அவன் கண்ணாடி போடுற அளவுக்கு வந்துட்டான். அதுக்கு நானே காரணமாயிட்டேன். அது எவ்வளோ பெரிய தப்புன்னு இப்போ உணர்றேன். நான் காலேஜ் போய் படிச்சுட்டு வந்தவ தான். எங்களுக்கு சொல்லிக் கொடுக்கப்பட்ட கல்வி நல்ல மார்க் எடுக்கணும், நல்லா படிக்கணும், நல்லா வேலைக்கு போகணுங்கிறத மட்டுமே தான் சொல்லிக் கொடுத்தாங்க. ஆனால் இந்த அறிவியல் உலகத்தில் எந்த ஒரு பல்கலைக்கழகமும் எங்களுக்கு சரியான வாழ்க்கை பாடத்தை கற்றுக் கொடுக்கவே இல்லை. நம்ம வேதாத்ரி மகரிஷி ஐயா நமக்காக கண்டுபிடிச்ச மனவளக்கலை பயிற்சி தான் ஒரு சிறந்த வாழ்க்கை கல்வியா நான் பார்க்குறேன். அதுக்கு உதாரணமே என் ஹஸ்பண்ட் நிஷாந்த் தான். அவர் பண்ண தப்ப என்கிட்ட சொல்லியிருந்தாலே போதும். ஆனா இவ்ளோ பேர் கூடியிருக்க இந்த சபைக்கு முன்னாடி தான் பண்ண தப்ப ஒத்துக்கிட்டாரு பாருங்க. அவர் இப்ப எனக்கு ஒரு பேரழகனா தெரியுறாரு. அவரோட அழகான ஆண்மைக்கு ஒரு ராயல் சல்யூட். இங்கே வந்து இந்த பயிற்சி எடுக்கும்போது நானும் என் மனைவியும் ஒருத்தரை ஒருத்தர் நல்லா புரிஞ்சுக்கிற சூழல் உண்டாச்சு. நாங்கள் காயகல்ப பயிற்சியை முறையாக செஞ்சதுனால இப்போ என் மனைவி கன்சீவாக இருக்காங்க. இந்த நேரத்தில் நான் உங்களுக்கு ஒன்று சொல்லிக்கிறேன். இந்த காயகல்ப பயிற்சியின் மூலமாக எங்களுக்கு பிறக்க போகிற குழந்தைகளுக்கு நம்ம ஐயாவோட வாழ்வியல் நெறிகளை சொல்லி கொடுத்து அவர்களை வேதாத்திரிய குழந்தைகளாக வளர்ப்போம். கணவன் மனைவிங்கிறது ஒரு புனிதமான உறவு. அது செதஞ்சு போயிடாம எங்களுக்கு மீட்டு தந்தது இந்த மனவளக்கலை பயிற்சி தான். நம்ம மகரிஷி ஐயா உருவாக்குன இந்த காயக்கல்ப பயிற்சி எங்களை மாதிரி குழந்தை இல்லாதவங்களுக்கு மட்டும் இல்ல, ஒட்டுமொத்த மனித குலத்துக்கே கிடைத்த ஒரு வரப்பிரசாதம்னு இத நான் நல்லா உணர்ந்து சொல்றேன். என் பேர் சிவாங்க. மலேசியாவில் நான் வேலை பார்க்காத கம்பெனியே கிடையாது. ஆக்சுவலாக என் ஃப்ரெண்ட்ஸுங்கெல்லாம் என்னை ஷிஃப்ட் சிவான்னு தான் சொல்லுவாங்கன்னா பாருங்களேன், எவ்வளோ மென்டலாக வீக்காக இருந்திருக்கேன் பாருங்கள். இப்போ நான் ஒரு கம்பெனியில் பர்மனெண்ட்டாக வேலை பார்க்குறேன்னா அந்த கம்பெனிலையும் எல்லா பிரச்சனையும் இருக்குது. அந்த பிரச்சனையெல்லாம் பார்த்து நான் பயப்படுறதும் கிடையாது, வேறு எந்த கம்பெனிக்கு போகவும் இல்லை. ஏன்னா இப்போ எந்த பிரச்சனையாக இருந்தாலும் என்னால் ஈஸியாக ஹேண்டில் பண்ண முடியும். அது மட்டும் இல்லை, நான் இப்போ ரொம்ப மென்டலி ஃபிசிக்கலி ஹெல்த்தியாக இருக்கேன். அதுக்கு காரணம் வேதாத்ரி மகரிஷி ஐயாவோட மனவளக்கலை பயிற்சி மட்டும்தான். நீங்களும் அந்த பயிற்சி எடுத்து வாழ்க்கையை நல்லா வாழுங்க. வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். நன்றி. வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். நான் வீட்டில் ரொம்ப செல்லமாக வளர்ந்த பொண்ணு. எங்கள் அப்பா நான் என்ன கேட்டாலும் உடனே வாங்கி கொடுத்துருவாரு. கல்யாணத்துக்கு அப்புறம் எங்கள் வீட்டுக்காரன் அதே மாதிரி தான் ரொம்ப நல்லா பார்த்துக்கிட்டாரு. இப்படி எல்லாமே கேட்ட உடனே கிடச்சதுனால என்கிட்ட ரொம்ப கெட்ட குணம் ஒன்று இருந்தது. அது என்னன்னா, எல்லாரோடையும் என்ன நான் கம்பேர் பண்ணி பண்ணி பார்த்துப்பேன். என்னோட இந்த அகம்பாவத்தாலையும் தேவையில்லாத போலி கௌரவத்தாலையும் எங்கள் வீட்டு பெரியவங்களை கூட நான் இது வரைக்கும் மதிச்சதில்லை. ரொம்ப சாரி மாமா. இந்த போலி கௌரவன்ற மோசமான குணத்தால எனக்குள்ள உறங்கிட்டு இருந்த எங்க அப்பா எனக்கு ஆசாசியா சொல்லி கொடுத்த இசைய கூட நான் மறந்து இருந்தேன் இத்தனை நாளா. இசைங்கிறது ஒரு வரம்.
அந்த இசையை மீட்டெடுத்து என்ன நானே உணர வச்சது இந்த இடம் தாங்க. எங்க குடும்பத்தோட இங்க வந்தது நாங்க செஞ்ச பெரிய பாக்கியம். இப்ப சொல்றேங்க, என்னோட இந்த இசையால மகரிஷி ஐயாவோட பாடல்களை உலகம் முழுக்க ஒலிக்க செய்ய போறேன். அதுதான் நாங்க ஐயாவுக்கு செய்யற நன்றி கடன். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். மரியாதைக்கும் போற்றுதலுக்கும் உரிய அருட்தந்தை வேதாத்திரி மகரிஷி ஐயா அவர்களுடைய அன்பர்கள் எல்லாருக்கும் என்னுடைய அன்பான பணிவான வணக்கம். விஸ்டம் இஸ் காட் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த அறிவை பெறுவதற்காகவும் வளர்த்து கொள்வதற்காகவும் நம்ம எல்லாரும் எங்கெங்கேயோ போய் எதோ செஞ்சுட்டு இருக்கோம். ஆனால் உண்மையில் ஒரு மனிதன் தன்னை முழுமையாக புரிந்து கொண்டால் அதுதான் கரெக்டான அறிவு அப்படிங்கிறது. அப்படிப்பட்ட அறிவு இங்கே ஆழியாரில் அறிவு திருக்கோயிலுக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் எங்கள் குடும்பத்துக்கே கிடைச்சது. என்னோட குடும்பம் கொஞ்சம் பெரிய குடும்பம். ஆனால் அதில் இருக்கிற ஒவ்வொருத்தரும் வந்து அறியாமை காரணமாக தவறுதலாக ஒரு வேற மாதிரி பாதையில் போய் பயணிச்சுட்டு இருந்தாங்க. அது ஒரு பெரிய கவலையாக என் மனசை உறுத்திக்கிட்டே இருந்தது. அந்த நேரத்தில் தான் என் மாப்பிள்ளை சிவா வந்து, மாமா ஆழியாரில் இருக்கிற அறிவு திருக்கோயிலுக்கு போகலாம், அங்கே போய் மனவளக்கலை அதில் பயிற்சி எடுத்தோம்னா கொஞ்சம் கரெக்டாக வந்துடும் அப்படின்னு சொன்னாப்புல. அதே மாதிரி நாங்கள் எல்லாரும் இங்கே வந்து பயிற்சி எடுத்தோம். நமக்கு ஒரு காரியம் ஆகணும்னா அதுக்கு மூளையை பிரயோகப்படுத்தி யோசனை பண்ணு அப்படின்னு சொல்லுவாங்க. அதே நம்மளால அடுத்தவங்களுக்கு ஒரு காரியம் நடக்கணும்னா அதுக்கு இதயத்திலிருந்து யோசனை பண்ணு அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி நம்ம மகரிஷி ஐயா அவர்கள் இதயத்திலிருந்து கனிவோட கண்டுபிடிச்சது தான் மனவளக்கலை அப்படிங்கிறது. இதுல மாயம் மந்திரம் தந்திரம் அப்படி எதுவுமே கிடையாது. எளிமையான ஆனால் வலிமையான ஒரு கலை. அந்த பயிற்சி மூலமா எங்களுக்கு மன வலிமை, உடல் வலிமை, இது எல்லாத்துலேயுமே ஒரு புத்துணர்ச்சி கிடைச்சது. அது மட்டும் இல்லாமல் அதில் ஒரு வாழ்க்கை தத்துவம் இருக்கிறதையும் நாங்கள் புரிஞ்சுக்கிட்டோம். அது என்னன்னா, நமக்காக வாழ்கிறத மட்டுமே வாழ்க்கை இல்லை, நம்மனால 4 பேர் நல்ல விதமாக வாழணும், அதுதான் அர்த்தமுள்ள வாழ்க்கை. இதுதான் மகரிஷி அவர்களுடைய உன்னதமான ஒரு தத்துவம். பெரிய பெரிய ஆன்மீகவாதிகள், வள்ளலார், பரஞ்சோதி மகான், இப்படிப்பட்டவங்களுடைய பேச்சுக்களையும் எழுத்துக்களையும் கருத்துக்களையும் கூர்ந்து கவனிக்க ஆரம்பித்தார். அதில் தான் அவருக்கு ஒரு விஷயம் தெளிவாச்சு. என்னன்னா, எல்லாத்துக்குமே அடிப்படை மனம், மனதில் உதிக்கும் எண்ணங்கள் தான் மனித வாழ்க்கைக்கே அடிப்படையான விஷயங்கள் அப்படிங்கிறத அவர் புரிஞ்சுக்கிட்டார். அதுக்கப்புறம் தான் இந்த மனவளக்கலை பயிற்சியை வந்து எடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி அவர் மனசுக்கு தோணுச்சு. அதனால் அவர் இந்த மனவளக்கலை பயிற்சியை எல்லாருக்குமே கொண்டு போய் சேர்க்கணும்னு நினைச்சார். பொதுவாக ஆன்மீகத்தில் இருக்கிற பெரியவங்கெல்லாம் அவங்கள தேடி வர்ற ஜனங்களுக்கு தான் அவங்களுடைய உபதேசங்களையோ அறிவுரைகளையோ இல்லை ஆசீர்வாதங்களையோ வழங்குவாங்க. ஆனால் மகரிஷி ஐயா மனவளக்கலை பயிற்சி எவ்வளவு உபயோகமானது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டதால இவரே கீழ் மட்டத்தில் இருக்கவங்களை கூட தேடி போய் அவங்களுக்கு அந்த பயிற்சியை கொடுத்தாரு. எந்த பிரதிபலனும் எதிர்பார்க்காம நமக்காக நம்மளை தேடி வந்து இவ்வளவு உபயோகமான ஒரு பயிற்சியை கொடுக்குறாரே அப்படிங்கிற விஷயம் ஜனங்களுக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு. அதுக்கப்புறம் தான் ஜனங்களா இவரை தேடி வர ஆரம்பிச்சாங்க. கூடுவாஞ்சேரி அப்படிங்கிறது ஒரு குக்கிராமம். அங்க ஒரு சராசரியான நெசவாளர் குடும்பத்தில் பிறந்தவர் தான் நம்ம மகரிஷி ஐயா அவர்கள். 3ஆம் கிளாஸ் வரைக்கும் தான் அவரால் படிக்க முடிஞ்சது. ஆனால் அதுக்கப்புறம் அவருடைய சொந்த உழைப்பால் அவர் தமிழ்லையும் நல்ல புலமை அடைஞ்சாரு, ஆங்கிலமும் நல்லா எழுத படிக்க கற்றுக்கிட்டு நிறைய புத்தகங்கள் எழுதினார். கூடுவாஞ்சேரிங்கிற ஊரில் குட்டைக்கரை அப்படிங்கிற இடத்துல உலக சமுதாய சேவா சங்கம் அப்படிங்கிற அமைப்பை முதல்ல ஸ்டார்ட் பண்ணார். அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்து திருவான்மையூரில் தலைமையகம் செயல்பட்டது. அப்புறம் நாளும் மேலும் வளர்ந்துக்கிட்டே வந்து ஆழியாரில் அறிவு திருக்கோயில் அப்படின்னு ஒன்று ஸ்தாபிக்கப்பட்டது. இந்த மனவளக்கலை அப்படிங்கிறது தமிழ்நாட்டில் மட்டும் இல்லாமல் வெளிநாட்டு மக்களிடம் கூட பிரபலமாயிருச்சு. அதோட மகரிஷியார் அவர்களுடைய உலக அமைதி, சண்டை சச்சரவற்ற உலக சமாதானம் அப்படிங்கிற அந்த கருத்தும் எல்லா மக்கள்கிட்டையும் போய் சேர்ந்ததுனால ஐநா சபையிலிருந்தே
நம்ம மகரிஷியாரை கூப்பிட்டு ஒரு தடவை 2 தடவை இல்லை 3 தடவை பேச சொல்லி அது ஜனங்களுக்கு போய் சேர்ற மாதிரி ஏற்பாடு பண்ணாங்க. ஐயாவோட தொண்டுல இன்னொரு மகத்தான விஷயமும் இருக்கு. ஐயா அவர்கள் இந்த அமைப்பு மூலமாவே நிறைய கிராமங்களை தத்தெடுத்து ஆசிரியர்களை அனுப்பி வச்சு ஜனங்களுக்கு பயிற்சி கொடுத்தாரு. இதை பார்த்த அவருடைய அன்பர்கள் வசதியானவங்க எல்லாம் ஆளாளுக்கு அவங்களும் நிறைய கிராமங்களை தத்தெடுத்து அவங்கவுங்க சொந்த செலவுலேயே எல்லா மக்களுக்கும் யூஸ்ஃபுல்லா இருக்கிற மாதிரி பயிற்சி கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஐயாவோட சேவைக்கு நன்றி தெரிவிக்கும் விதத்திலையும் அவருடைய தொண்டுல நம்மளும் பங்கெடுத்துக்கணும் அப்படிங்கிற விதத்திலையும் எங்க சொந்த கிராமம் பயனடையும் விதத்துல நாங்க எங்க கிராமத்தையே தத்தெடுத்துக்கிறது எங்களுக்கு ரொம்ப ரொம்ப பெருமையான விஷயமா இருக்கு. நம்ம மகரிஷி ஐயா அவருடைய மறைவுக்கு பின்னால அவருடைய அரும்பணிகளை மரியாதைக்குரிய நம்ம தலைவர் திரு SKM மயிலானந்தம் அவர்களும் அவங்களுக்கு நல்லா பக்க பலமா அரங்காவலர்கள் இருக்காங்க, பயிற்சி ஆசிரியர்கள் இருக்காங்க, அனைத்து ஊழியர்கள் இருக்காங்க, ஏன் எல்லா ஊர்லயும் அன்பர்கள் இருக்காங்க. ஊர்ல மட்டும் இல்ல உலகம் பூராமே அன்பர்கள் இருக்காங்க. அவங்க எல்லாருமே உறுதுணையா இருக்காங்க. எல்லாருக்கும் எங்க குடும்பத்தின் சார்பா நெஞ்சார்ந்த நன்றி தெரிவிச்சுக்கிறேன். அருட்பேராற்றல் இரவும் பகலும் எல்லா நேரங்களிலும் எல்லா இடங்களிலும் எல்லா தொழில்களிலும் உறுதுணையாகவும் பாதுகாப்பாகவும் வழிநடத்துவதாகவும் அமையுமாக. அருட்பேராற்றல் கருணையினால் உடல் நலம், நீளாயு, நிறை செல்வம், உயர்ப்புகள், விஞ்ஞானம் ஓங்கி வாழ்வோம். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். இந்த ஆனந்த வாழ்க்கை என்ற திரைப்படத்தை படமாக மட்டும் பார்க்காமல் வாழ்வியல் பாடமாக உணர்ந்து மனவளக்கலை யோகா பயிற்சியை அனைவரும் கற்று ஆனந்த வாழ்க்கை வாழ வாழ்க வளமுடன் என அன்புடன் வாழ்த்தும் உலக சமுதாய சேவா சங்கம்.